என்று வைத்திருக்கிறார். அதை சில சமயம் பாருங்கோ, இந்த சரீரத்தினால் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை நிர்பந்தமாக அனுபவிப்போம். தலையெழுத்து. இப்போ ட்ரெயினில் போகிறோம், மெட்ராஸுக்கு போனோம்னா ராத்திரி 8:30 மணிக்கு உட்காந்தா காலையில் 4:30 மணிக்கு தான் எக்மோர் போகிறான். அது நிர்பந்தமாக போகிறோம். சரி, பிளேன்லேயே போகிறோம்னு வச்சுக்கோ. பிளேன்லேயே போனாலுமே இங்கே 9:30 மணிக்கு பிளேன் ஏறினா 10:30க்கு போகிறதுக்கு மெட்ராஸு தான். அந்த 1 மணி நேரம் நிர்பந்தமாக உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு ஏரோப்ளேன் நிர்பந்தமாக இருக்கும் 1 மணி நேரம் பாருங்க. அப்போ யாராவது பிரேமையாக உட்காந்துருக்கானோ? ஒத்தரும் பிரேமையாக எப்படா ஏர்போர்ட் வரும், கீழே இறங்குவோம், ஓடுவோம் என்று இருக்கிறார். இதைத்தான் சொல்கிறார் கலங்குவது. நன்கு யோசி. இந்த சரீரத்தினால் வரக்கூடிய விஷயாந்தரம் எல்லாமே இருப்பது பொய், எல்லாமே பொய். நாம சொல்றோம் இந்த ஊர்ல அந்த இடம் இப்படி இருந்தது, இந்த இடம் இப்படி இருந்தது, இது மாறிவிடுத்தேங்கிறான். இது மாறிவிடுத்தே, இந்த இடம் அங்க போயிடுத்தே, அது இங்க போயிடுத்தேங்கிறான். போன வருடத்தை விட இந்த வருடம் வெயில் அதிகம், அப்படிதானே? இது வருஷா வருடம் சொல்றோமே. இந்த வருடம் ரொம்ப அதிகம். ஏன் அதிகம்? போன வருடம் எனக்கு 57 வயசு, இப்ப 58. ஒரு வருஷத்துக்கு உண்டான தேய்மானம் இந்த சரீரத்தில் இருக்கு. ரத்தம் செத்து போச்சு. இன்னைக்கு சூரியோதயம் ஆகி அஸ்தமனம் ஆனாலே நம்ம ரத்தத்தோட பவர் குறையும், பிளட்டோட பவர் டிட்டரேட் ஆகும். அப்ப நீங்க கேட்பது குழந்தை பிறந்தவன வளருது, அதான் முதல்ல சொல்லிட்டோம். வளர்றது ஒரு காலகட்டமான உடனே தேய ஆரம்பிச்சோம். பிளட்டோட பவர் எப்படி வளர்ந்ததோ அந்த மாதிரி இறங்க ஆரம்பிச்சு. காற்று அடிக்கிறவங்க டியூப்ல, சைக்கிள் டியூப்ல காற்று அடிக்கிறோம். வண்டி நல்லா இருக்கு, தொட்டு போறோம், என்ன 2 பேர் உட்கார்ந்து போறாங்க. ஒரு நாள் பூரா ஓட்டு காற்று இறங்கும். அப்புறம் நம்ம பார்க்குறோம், காற்றை திருப்பி அடிக்கிறோம். இல்லை அடிக்காம நேற்றா அடிச்சோம்னு உட்காந்தா வெடிச்சுடும். பார்த்தீங்கப்போ அப்போ நம்முடைய உடம்புலே தான் வருத்தல், இழைத்தல், தேய்தல் எல்லாம் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அல்ல. அந்த ஆத்மா, அந்த வேடிக்கை பாருங்கள், அந்த ஆத்மா போய்விட்டதே, ஆனால் இது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இந்த சரீரத்திலே வச்சிருக்க இதை தூக்கி தகனம் பண்ணி விடுகிறோம். ஏன்னா மண்ணில புதைச்சுடுறோம். ஏதோ ஒன்று பஞ்சபூதத்துக்கு இரையாக்க. அதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்பர். தங்க குடம் நசுங்கிட்டுன்னா அதை எடுத்துட்டு போய் ஆச்சாரியார்கிட்ட கொடுக்குறோம். அதை சுத்தில வச்சு தட்டுற, நசுங்களை எடுக்கிற. அது இல்லை, இந்த நசுங்களுக்கு எவ்வளவு தங்கம் சேர்க்கணுமோ சேர்க்கிறோம்னு வச்சுக்கணும். அவரே சேர்த்து கொடுப்பாரு. இல்லைன்னா இது வேண்டாம், சேர்க்க வேண்டாம், தட்டினா போகும். உள்ள வச்சு தட்டி அந்த நசுங்களை எடுத்தது. பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்பர், மண்ணின் குடம் உடைந்தால் மண்ணாகும் என்பர். குடம், மண் குடம் உடையிறது, ஓட்டாஞ்செல்லி எடுத்து வச்சு உபயோகப்படுத்துகிறோம். அதை ஓரமாக வச்சுருக்கோம், அதை குப்பையை போடுறோம், கொண்டு போடுறோம். அது இன்னும் செஞ்சு உடையிற வரைக்கும் பார்த்துக்கிறோம். அது நம் குடம் உடைந்தால் நாரும் என்பர். அது இது திருமூலர் திருமந்திரம். இதுல என்ன எழுதுற? அப்புறம் வரவன தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்தினில் குறைவதுண்டோ சொல்லுங்க.
இப்போ ஒரு கருத்து, அந்த தங்கத்துக்கு குறைபாடு இல்லைன்னு வச்சது எது? ஆத்ம விசாரத்தினால் அதை உபயோகப்படுத்துவதான். சரீர வசாத்து உபயோகப்படுத்துவதனால் அதுவும் போயிடும். ஆத்ம விசாரத்துல அதை கொண்டாடுறோம், அதனால அது உயர்வா இருக்கு. சரீர விசாராத்து உபயோகப்படுகின்ற எந்த விஷயமும் போய்விடும். அப்போ இந்த உடம்பு பகவான் இந்த பிரபஞ்சத்தையே உடம்பா வச்சிருக்கான். இங்கதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாம் இந்த சரீரத்தை எப்பொழுதும் சுமந்து கொண்டு என்னது என்று சொல்லிக்கொண்டு இந்த சரீரத்தினால் பெறக்கூடிய இன்ப துன்பத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்து கொண்டு நாம் அவரிடத்திலிருந்து நல்லதை பெறுகிறோம் என்றால், இதை போல பிரபஞ்சத்தை சரீரமாக கொண்டுள்ள பகவான் ஜீவன்களாகிய நம்மை படைத்து வைத்து அவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உறவாடி கொண்டிருக்கிறான். நாம் எப்படி இந்த உடம்போடு உறவாடுகிறோமோ நாம் அப்படியே திருப்பணும். நம்ம ஆத்மா பகவானோடு உறவாட வேண்டும். அவன் நம்மை பிடித்து, ஏன்னா இந்த உடம்பு அழியக்கூடியது, அவன் அழியாதவன். நம்ம ஆத்மா வேற உடம்பு எடுத்துடும் அவன் கிருபையில. அதனால்தான் முன்னோர்கள் சொல்றா, பூவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டும். புழுவாக பிறந்தாலும் ஒன்ன நினைக்கணும்னு சொல்றாரு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் சொல்லி பாருங்க, ஒரு புழு நினைக்காதே. புழு சரீரத்திலே இருக்கும் பொழுது நினைப்பது அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். அவர் என்ன கேட்கிறார்? புழுவாய் பிறக்கினும், நமச்சிவாயா வாயால சொல்றது மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கும், சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா நினைக்குமேங்கிறார். அதுல எது முக்கியத்துவம்னு புரியுங்களா? இந்த சரீரம் என்பது முக்கியத்துவம் அல்ல. எந்த சரீரம் எடுத்தாலும் நம்ம ஆத்மா தான் முக்கியம். ஆத்மா என்று சொல்லக்கூடிய நம் உயிர் எந்த சரீரம் வேணாலும் எடுக்கலாம். எதா புழுவா பிறக்கிறோம், ஆடா பிறக்கிறோம், மாடா பிறக்கிறோம், எதுவா வேணாலும் பிறக்கிறோம் வச்சுக்கோ. அப்ப நாம நினைக்கிறோம், இப்படியே ஆடவத்தை பிடிச்சி இழுத்துன்னு போறோம், அந்த ஆடை இப்படி பார்க்கறது. மீனாட்சி அம்மன் கோயில் வரும்போது மீனாட்சி இப்படி படைச்சுட்டு என்ன அப்படின்னு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு தான் தெரியும், மீனாட்சிக்கு தான் தெரியும். இப்படி பெருமாள் கோயில் வழியா போறபோது பெருமாளே இப்படி படைச்சிருக்கியே அப்படி. இப்போ அந்த ஆளுக்கு தெரிகிறது இவன் நம் சரீரத்தை வெட்ட போகிறான் என்று. ஆமா, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா அந்த பெருமாள் கோயில் வரும்போது தெரிஞ்சு, நீயே தானே கூட்டிட்டு போற. அம்பாளுக்கு வெட்டுறேன், ஐயனாருக்கு வெட்டுறேன்னு அங்க போய் கூட்டிட்டு போறேன். அந்த ஆத்மாவுக்கு தெரியுமே, ஓ அந்த ஆத்மா உணருமே, அது போன ஜென்மால ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டது, இப்படி ஜென்மா எடுத்திருக்கிறது. அந்த ஆத்மா என்னுமே, அதைத்தான் சொல்லுவேன். என்கிட்ட ரொம்ப பேர் வந்து கேட்பான், இப்படி வெற்றாலே வெட்டலாமான்னு. அட அச்சடே, அந்த ஆத்மாவுக்கு தெரியுமாடா, அது மோட்சம் தான் போக போகிறது, பகவான் திருவடியை அடைய போகிறது, அடுத்த பிறவி நல்ல பிறவி கிட்டும். இவன் மனுஷனால் ஆன உபகாரம் அந்த ஆத்மா. அந்த சரீரத்தை அவன், இந்த சரீரம் வேண்டாம், இந்த ஆத்மாவுக்கு நற்கதி கொடுன்னு வேண்டான் பகவான். வேண்ட வைக்கிறான் நம்மை. அதுக்கு கூட வேண்ட தெரியாது, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு தான் தெரியும். அந்த சரீரத்தால பூவை போட தெரியாது, ஆட்டுக்கு ஒரு பூவை போட தெரியாது, புரியுதோ? அதுதான் ஆட்டுக்கு பூவை போட தெரியாது, ஆட்டுக்கே பூவை போடுறான். பாத்தியோ நீ? அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள் பெரியோர்கள். புழுவா பிறந்தா என்ன, ஆடா பிறந்தா என்ன, மாடா பிறந்தா என்ன, எப்படி பிறந்தா என்ன, ஒன்ன தியானம் பண்ணணும்னு சொல்ற பார்த்தா அதுதானே கேட்டிருக்கா. இப்ப பகவான் ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிற சர்ச்சைக்கு இப்ப போயிட்டு இருக்கும். அதைத்தான் கேட்கிறாரு. கலங்கள் எவரை கண்டால் கைவில் ஏந்தி இலங்கை பொருதார்னர். அது இப்போ வேதம் சொல்றது. இந்த வேதத்திலே நாம் கலங்கி இருக்கிறோமே,
இந்த வேதம் அவனை பரமாத்மாங்கிறத நமக்கு உணர்ல. வேதத்துல கர்ம காண்டம் ஞான காண்டம் என 2 வகையாக பகுத்திருக்கான் வேதத்தை. கர்ம காண்டம் ஞான காண்டம். இந்த கர்ம காண்டத்துல என்ன சொல்றா அப்படிங்க. நான் மேல போறேன். இத்தனை நேரம் சரீரத்தை பத்தி சொல்லிட்டேன். நம்ம இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். இனிமே ஆத்மாவை பத்தி பேசுறேன். சரீரத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துட்டேன். பின்னால வரும்போதும் கொடுப்போம் இந்த விளக்கத்தை. இப்போ ஆத்மா விசாரத்துக்கு போகணும். இந்த கர்ம காண்டம் ஞான காண்டம். கர்ம காண்டத்துல என்ன சொல்றா? கடவுளது ஆராதன ஸ்வரூபம் சொல்றா. கடவுளுடைய ஆராதன ஸ்வரூபத்தை சொல்றா. ஞான காண்டத்துல என்ன சொன்னா? ஆராத்தியான கடவுளின் ஸ்வரூபம். கடவுளை நாம் கர்ம காண்டத்திலே எப்படி ஆராதிப்பது என்று சொல்லுகிறார்கள். ஞான காண்டத்தில் தான் கடவுளுடைய சொரூபத்தை சொல்லுகிறார்கள். இதைத்தான் பகவான் கீதையிலே கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லுவோம். நமக்கு புரிவடைவதற்காக. கர்மா கடமை, அவன் உருவம் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய கடமையாக செய்ய வேண்டும். பிறகு செய்யத்தான் நமக்கு உருவத்தை பற்றி சிந்தனை வரும். புரியுதோ? நாம இப்போ நமக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அதைத்தான் சொல்லிவிட்டேன் முதலே. சரீரம் பள்ளிக்கூடம், சரீரம். பள்ளிக்கூடத்திலே போய் படிக்கிறோமே, 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறோம். ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போகும்போது இது என்னுடைய ஸ்கூலு, என்னுடைய கிளாஸ் ரூம் அப்படின்னு அந்த கிளாஸ் ரூம்ல நுழைஞ்சு இது என்னோட இடம் அப்படின்னு போய் ஒரு இடத்துல போய் உட்காருவோம். ஆனால் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்தாச்சு. இப்போ கர்ம காண்டத்துக்கு போகிறோம். அந்த வாத்தியார் வர, அவருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பாடம் சொல்லித்தர, அந்த பாடத்தோட தன்மையை சொல்ற, அதை கேட்கிறோம், எழுதுறோம். புரியுறதோ? அது ஏன் இப்படி சொன்னார், இதுக்கு ஏன் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு வருஷம் ஆகத்தான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம். எல்கேஜியில போனவுடனே 1ஆம் கிளாஸ்ல போனவுடனே ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறார். இந்த பாடத்தை படி ஒரு 1ஆம் கிளாஸ்ல வாய்ப்பாடு சொல்லித்தரார். ஓரோன் 1 ஈரோன் 2 அப்படின்னு படிக்கிறோம். அப்படி படிக்கிற போது நமக்கு ஒன்றும் தெரியாது. அதே சொல்லித்தர அது அப்படியே. அப்புறமா விளக்கம் 1 × 1 1, 2 × 1 2, 2 பொருளை கையில் வச்சுக்க 2 அப்படி. 2 × 1 இந்த டம்ளர் 1 தான், ஆனால் 2 × 1 2 அப்படி. 3 × 1 3. அது மல்டிப்ளிகேஷன் சொல்லுது. இப்படி சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றார்? கூட்டலின் சுருக்கம் பெருக்கல். கழித்தலின் சுருக்கம் வகுத்தல். இதுதான் நம்ம அம்மா சொல்றோம். கூடத்தை பெருக்கு. பெருக்கிறதுன்னு என்ன? குப்பையை ஒன்றா சேர்க்கணும். அதுதான் பெருக்கல். அதுதான் நம்ம சொல்றோம். 9 × 9 81 அப்படிங்கிறது மொத்தமா பெருக்கி. அது 9 போட்டு கூட்டினாலும் 81 தான் வரும். அதை நமக்கு எப்போ சொல்லித்தர? 2 கிளாஸுக்கு போனவங்க சொல்லி இப்படி சொல்லி கொடுக்குறேன். மேலே மேலே நமக்கு வாத்தியார் பாடம் நடத்துற. அப்புறமா என்ன பண்ற? SLC வந்த உடனே கணக்கு மேலே போடுற போது புட் தட் ஃபார்முலா அப்படின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தால அதை போடுது. நமக்கு ஒன்னே இமேஜின் பண்ணு போடுறது. வாத்தியார் அன்னைக்கே சொல்லி கொடுத்தா அதை வச்சு போடுவோம். சரி, என்ன ஃபார்முலான்னு கேட்க மாட்டேன். அந்த பையன் இந்த ஃபார்முலாவை போடுங்க. புரியுதா? இதே பையன் டிகிரி எல்லாம் முடிச்சு MSc முடிச்சு PhD பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க.
ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தரை கேட்கணும். நான் மதுரை மாநகரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன். அந்த பையன் மதுரை மாநகரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பிஹெச்டி பண்ணுறதுக்கு டவுனை பற்றி ஆராய்ச்சின்னு எழுதி கொடுத்துரு. அதில் எந்த டவுனை எடுத்துக்கிறேன்னா மதுரை எடுத்துக்கிறேன், சிதம்பரத்தை எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு மதுரைக்குன்னா வேறு என்னெல்லாம் ஊர் இருக்குன்னு ஒவ்வொரு ஊராக போய் எந்த ஊரில் என்ன சிறப்பு, மதுரைக்கு என்ன சிறப்பு, மதுரைன்னு ஏன் பேர் வந்தது, அதுக்கு முன்னால் குதிரைன்னு இருந்ததா, அப்படின்னு என்னெல்லாம் பேர் இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணு. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊரில் அது இருந்தது, வைகை நதி பேர் கிருதமாலா நதின்னு ஒரு பேர், இப்படி ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் போய் சப்மிட் பண்ணி பிஹெச்டி மதுரையை ஆராய்ச்சி செஞ்சு இது அது இப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்கு. அதை சப்மிட் பண்ணாமல் அந்த திருத்தரானவன் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அவன் வேற ஒன்று ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கிட்டான். இப்போ அவன் படிப்பான் இது எல்லாத்தையும், இவன் பண்ணதை பூரா படிக்கணுமே. அவனுக்கு சந்தேகம் வரும், இது இப்படித்தான் இருக்காங்க. இவன் ஆரை போய் கேட்பான், ஒத்துருக்கும் தெரியாது. தெரிஞ்சவன் இவன் ஒருத்தன் தான், அவன் ஒருத்தன் எழுதியிருக்கான். அவன் வேற ஒரு சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ணவன் உட்காந்துருக்கான். அவன் பெரட்டி பார்ப்பான், சரி இது உண்மைதான் போல இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டாமா, அதை தான் அங்கங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அவன் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர் யாருன்னா விட்டா 10 ஆள் 10 சம்பந்தம்னா என்ன மாதிரி ஒருத்தன்ட்ட கையெழுத்து வாங்கியிருப்பான். எல்லாம் கொண்டு போய் மொத்தமாக சப்மிட் அவன் பார்ப்பான். இவர் நன்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார், இவருக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு கொடுத்து இவன் என்ன ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தானோ அவன் அது விளங்காமலே பட்டம். இவனுக்கும் விளங்கல, அவனுக்கும் விளங்கல. இதைத்தான் சொல்ற கர்ம காண்டது. அவனுடைய ஆனந்தமாக இருக்கக்கூடிய ரூபம் எப்படி நமக்கு தெரியாது. இவர் பூஜை பண்ணார், அவர் பூஜை பண்ணார்னு பூஜை பண்றோம். எப்படி பண்றது நமக்கு தெரியாது. கடவுளினது ஆராதன ஸ்வரூபம். நாமளா ஒரு ஸ்வரூபத்தை வச்சுக்கிறோம். பிள்ளையார்னா இப்படி இருப்பார் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கா இவன். சரி, அதுக்கு என்ன பண்றது நமக்கு தெரியலை. மஞ்சள்ல பிடிச்சு ஒரே பொடி அம்மும், அதுக்கு ஒரு சந்திரன் முகத்தை வை, அதுக்கு பிள்ளையார்னு மந்திரத்தை. அதுதான் அவன் அழகா சொன்னா வேதத்துல, நீ கர்மா ஒழுங்கா பண்ணணும். நீ என்ன தெய்வத்தை இந்த மாதிரி இந்த இப்படிதான் ராமர் இருந்தாரா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோ எங்கிட்ட வந்து. ஆமா, எப்படி சொன்னா, கம்பன் சொன்னா, எங்க தாத்தா சொன்னா, பாட்டி சொன்னா, நாங்க முன்னோர்கள் ராமாயணம் சொல்றவா சொன்னா இப்படித்தான். அதுக்கு தான் என்ன பண்ணா, நீ இப்படித்தான் இருந்தாரான்னு சந்தேகத்தோட பூஜை பண்ணாதே. அதுக்குதான் முதல்ல வந்தோடனே பூஜை பண்றேன். சீதா லட்சுமணன் பரத சத்ருகுணானுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரம் ஆவாகயாமி வந்து போது போடணும். இந்த பூ அப்படி போடுறேன் எல்லாருக்கும். சீதா லட்சுமணன் பரத சத்ருகுணன் எல்லாருக்கும் போடணும். அவன் வந்துடுறான். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் நவராத்திரி கொரு பொம்மையில போய் பார்த்தேன்னா இப்போ இந்த மாதிரி பெண் பொம்மை வரிசையாக வச்சிருப்பான் அங்கே பையன். அதை வள்ளி தேவியானுக்கும் வச்சு கொடுத்துருவோம். இப்போ இங்கே கொண்டு வச்சுக்கிட்டோம். இங்கே வச்சதுனால இது யாரு? சீதா. இப்போ இங்கே கிருஷ்ணரை வச்சு இதே மாதிரி 2 பொம்பளை பொம்மையை பக்கத்தில் வச்சோம்னா ருக்மணி சத்தியபாமா. சீதாவில் ஆக்டர்ஸ் ருக்மணி. இப்போ இங்க வச்சதுனால சீதை. இப்போ இந்த ராமரே அங்க இருக்கிற அதுல இருக்கிற கோதண்டத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற அம்பை எடுத்துக்கிட்டு ஒரு புல்லாங்குழ வச்சோம்னா கிருஷ்ணன் ஆவாகயாமி அப்படின்னு. அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதைத்தான் எல்லா மதத்துலையும் சொல்றான். நீ என்ன நினைக்கிறாயோ அப்படி வராங்கிறான. அதுதான் சமுத்திரத்துல சொல்றான். தேவனாயில ஆவாகயாமி நம்ம தெய்வத்துல வரணும். நம்ம போன் சிஸ்டம் உணர்ந்ததே மந்திரத்துல தான். புரியுது உங்களுக்கு? நம்ம ஒருத்தருக்கு போன் பண்றோம், அவர் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம போன் கிராஸ் ஆகுது பாரு. அவருக்கு அவர் பார்க்குறாரு, ஓ இவர் கூப்பிடுறாரு. உடனே அவன் சொல்றான், அவர் கூப்பிடுறாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இல்லை அவன் அவரோட பேசுறவர்கிட்ட பேசிட்டு இருக்கான், அப்புறம் இவரை கூப்பிடுவோம்னு. அவன் ஃபோன் வந்தது, உங்களை கூப்பிட்டேங்கிறான். அங்கே
அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் பேர், இந்த பேரு இந்த நம்பர்னு. சரி, அன்னோன் நம்பர்னு வருது, அதுக்கு வருது பாரு, ஒரு நம்பர் வருது, புதுசா ஒரு நம்பர் வருது, அதுக்கு வச்சிருக்கான் அன்னோன். பட் நம்பர் இஸ் அன்னோன், பட் பிரசன்ட் நம்பர் இஸ் நோன். அதான் புரிஞ்சுக்கணும். என்ன சார் குழப்பம்? அந்த நம்பர் வருது அன்னோன், நமக்கு அந்த நம்பர் தெரியாது, பட் நம்பர் இஸ் நோன். இப்ப பார்த்துக்கோங்க, நம்பர் அன்னோன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏற்கனவே பழக்கம் இல்லை, ஆனால் இப்ப பழகிட்டோம். ஏன் அன்னோன் நம்பர்ங்கிற? நீ அப்ப என்ன சொல்லணும்? இப்ப வந்த நம்பர்ங்க. நீங்க எல்லாம் படிச்சவா? நான் சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி, வந்து நம்பர் வரும்போது அதுல அவன் போடுறான் அன்னோன் நம்பர். அது தப்பு. அன்னோன் நம்பர்னு போடக்கூடாது. இது வாட்ஸ்அப்ல ஒன்று போடுறான், ஒரு மெசேஜ் வருது, ஒரு நம்பர், புதுசா ஒரு நம்பர்ல அவன் கீழே போடுறான், திஸ் நம்பர் இஸ் நாட் இன் யூஸ். உனக்கு நீ ஏற்கனவே உபயோகப்படுத்தாத நம்பர், அதுதான் கரெக்ட். அதுதான் ஏற்கனவே. நமக்கு ஒருத்தர் புதுசா ஒருத்தர் கூப்பிடுறா ஒரு நம்பர், எனக்கு இப்போ இவரோட நம்பர் எனக்கு பழக்கம், இவா நம்பர் எனக்கு பழக்கம், இவா கூப்பிடுறேன், இவா கூப்பிடும்போது புதுசா ஒரு நம்பர் வருது அப்படின்னு தான் சொல்லணும். தெரியாத நம்பர்னு சொல்லக்கூடாது. நியூ நம்பர் தெரியுது. அன்னோன்னா இப்போ நோன் ஆயிடுச்சு, கண்ணுக்கு தெரியுது. அப்ப என்ன சொல்லணும்? புதுசா ஒரு நம்பர் வருது, நாம